ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஈரோடு மாவட்டத்திலிருந்து ஒரு 40 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற கொடுமுடி அப்படிங்கிற ஒரு இடத்துல நம்முடைய மகுடேஸ்வரர் மற்றும் மும்மூர்த்திகள் வாழும் திருக்கோயிலுக்கு தாங்க நம்ம வந்திருக்கோம். தேவஸ்தானத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இந்த கோயில் ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயில். ரொம்ப சிறப்பம்சம் இந்த கோயிலில் என்ன அப்படின்னா, ராகுகேது பரிகாரம் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அனைத்து திருமண தடைகளுக்கும் பரிகாரம் இந்த கோயிலில் தினசரி நடைபெறுகிறது. அதனால எல்லாரும் வாழ்க்கையில உங்களுக்கு ஏதாவது கஷ்டம் இருந்தாலும், உங்களுக்கு ஏதாவது ஜாதகத்தில் ஏதாவது தோஷம் இருந்தாலும் அனைவரும் இந்த கோயிலுக்கு வந்து பரிகாரம் பண்ணிட்டு உங்க வாழ்க்கையை புதுமையாக்கிட்டு வெளிச்சமாக்கிட்டு போங்க. கண்டிப்பா இந்த கோயிலுக்கு வந்துட்டு நீங்க திரும்பி போகும்போது ஒரு புது மனிதனாகத்தான் இந்த கோயிலிருந்து நீங்க போவீங்க. அது உண்மை. அதாவதுங்க, இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் அவனுக்குள்ள இருக்கிற அனைத்தும் இறைவன் தான். நமக்குள்ள இருக்கிற அனைத்து உறுப்புகளும், அனைத்து உணர்வுகளும், அனைத்து உணர்ச்சிகளும், அனைத்து எண்ணங்களும், நமக்குள் செயல்படுகிற அனைத்தும் இறைவனால் ஆக்கப்பட்டவை, இறைவனால் படைக்கப்பட்டவை அப்படின்னு நம்ம முழுசா நம்புறோமோ அப்பவே நமக்குள்ள இருக்கிற தீய எண்ணங்கள் நீங்கி நமக்குள்ள தூய எண்ணங்கள் ஜீவிக்க ஆரம்பிச்சிருது. அதனால கண்டிப்பா அனைவரும் இந்த கோயிலுக்கு வாங்க. இந்த கோயிலுக்கு வந்து நீங்க மகுடேஸ்வரரை பார்த்தீங்க அப்படின்னாவே போதும், உங்களுக்குள்ள இருக்கிற என்ன தோஷம் இருந்தாலும் சரி, என்ன கர்ம வினைகள் இருந்தாலும் சரி, அனைத்தும் நீங்கி இந்த கோயிலிருந்து நீங்க வெளியே போகும்போது ஒரு புது மனிதனாகத்தான் நீங்க வெளியே போவீங்க. அதனால எல்லாருமே இந்த கோயிலுக்கு கண்டிப்பா வாங்க. உங்க வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் இந்த கோயிலில் வந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்கும். கண்டிப்பா மறந்துடாதீங்க. ஈரோடு மாவட்டத்திலிருந்து ஒரு 40 கிலோமீட்டர் தொலைவில் தான் நம்மளுடைய மகுடேஸ்வரர் மற்றும் மும்மூர்த்திகள் வாழும் ஒரு தேவஸ்தானம் இங்க இருக்குதுங்க, கொடுமுடியில. இங்க வந்து ஆற்றுல உங்களை குளிச்சுட்டு பரிகாரம் பண்றவங்க ஆற்றுல நீராடிட்டு வந்து பரிகாரம் பண்ணுங்க. வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியா நடக்கும். அனைவருக்கும் நன்றி. இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைக்கும். அனைவருக்கும் நன்றி.